மழை வருதா? அட ஏன் சிரிக்கிறீங்க? என்னாச்சுங்க? என்னாச்சு மேடம்? என்னாச்சு? ஏப்பா நீ ஏன் சிரிக்கிறீங்க இப்படி? பாம்பு வருதுமா? திறமையான பப்புன்னு இந்த கூட்டமே ராதாகிருஷ்ணனுக்காக தான் இருக்குது. நான் டான்ஸ் பாடி நீ வரணும்னு அவசியம் இல்ல. நல்ல ஆம்பளை வெளியில வா. நல்ல ஆம்பளை வருவாருமா? ஐயே, நாடக உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரே பப்புனி வந்தான். என்ன அப்படி சொல்ற? மரியாதை பேசுமா. என்னத்த போட்டுக்கணும் மரியாதை? ஏன் உன்னை என்ன பண்ணாரு? அப்படி முகர வச்சுக்கிட்டு சீனி இனிமே ஓட்டுற சீன் அப்புறம். இப்ப ஆரம்பத்துல முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு ரசிக்குசிமானு. ஓஹோ, நீங்க இதெல்லாம் இருக்குல்ல, பெரிய ஆளு, உங்களுக்கு மரியாதை ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? ஒரு வீட்டுக்கும் வாசப்படி வேணும், தெரு கூத்துக்கும் பாட்டுக்கு தாளம் வேணும், ஒரு வாசல் எல்லாம் வேணும், ஒரு தாளம் எல்லாம் கூத்தும் தரிக்கிட்ட ஒரு வீட்டுக்கு வாசப்படி வேணும். கோடகிரி ராசப்பா நாடகம் ரொம்ப சூப்பரப்பா. திருச்சி விஜயோட எவனும் போட்டி போட வரல, நான் வரவே விடல. கட்டளைக்குன்னா கட்டளை, காட்டு கட்டளை, இந்த சேட்டையெல்லாம் முதல்ல கைக்குள்ள உனக்கு அடங்குதாடா? இல்ல கையில அடங்குதா? வா வா வா, பாசம் மலரே வா, என் அணகுண்டாவே வா, என் சேச்சிப்பே வா, என் இளவட்ட கல்லே வா. போனா தண்ணி பாம்பு, மொன்ன பாம்பு, முடிச்சவிக்கு பாம்பு, மொன்ன பயல, மொனவாரி பயல, வீணா போன பயல, விளங்காத பயல, பக்கராக்கு கரஞ்சொடி போன பயல. ஆளுங்களை பாரு. பேசி முடிச்சிட்டியா மிஸ்டர் போண்டா மண்டை? போடா வெங்காயம் மண்டை. நீ எல்லாம் ஒரு ஆளு முகரைய முகரம் பாரு, அண்ணி சூத்து மாதிரி உன் மூஞ்ச பாரு, பண்ணி இது மாதிரி இருக்கு. நன்றி, ராங் நம்பர். வாடா வெங்காயம். என்ன சொன்னீங்க? ஆடியன்ஸ் என்ன சொன்னீங்க? உன்னை ஆடியன்ஸ்ல கழுவி ஊத்துனேன், உன்னை ஆடியன்ஸ்ல காட்டி கொடுத்தேன், உன்னை ஆடியன்ஸ்ல முன்னாடி வெங்காயம்னு பேசினேன். கேள, எனக்கு பயமா? ராதாகிருஷ்ணன் திட்டதான் செய்வேன். கழுவி ஊத்துனாத்தான் அந்த சட்டியில தான் உழ வைக்க முடியும். அந்த சட்டியில எதுக்கு வேற பானை வாங்கி உழ வச்சுக்கலாம்? காட்டி கொடுத்தாத்தான் கூட்டி கொடுக்க முடியும். சம்பளத்தை சொன்னேன். ஆமா மண்டை மாறு இருந்துகிட்டு ஆப்பிரிக்கா பாக்காத என் வீட்டு. சாரி, மரியாதையா பேசி போல. சாரி, உளுந்த வடை சாப்பிடணும். சரி, என்னுடைய பீப்பிள், திஸ் இஸ் மை ஆடியன்ஸ். டொங்காஸ் அந்த லாங். டொங்காஸ் லாங்கா? என்ன டொங்காஸ் போறதே தப்பா, அதுல லாங்கா வச்சுக்கிட்டு போடுவீங்களா? அம்மா, இஸ் பிட்டு படம், செக்ஸ் வீடியோ. பத்தியா முருகா, சொன்ன கேட்டியா என் பேச்ச? பத்தியா காமிச்சு கொடுக்க பத்தியா? திருச்சி விஜி சொல்லுங்க. ராதா கிருஷ்ணா, எங்க ஆத்தா விட்டு முட்டை பச்சி. ஆனா உங்க அப்பா விட்டு உப்பா போயல. எங்க அப்பா விழுக்காத. அப்ப நீ எங்க ஆத்தா விழுக்கிற? எனக்கு உனக்கு மாமியாரா? எங்க அப்பா வந்து 8 டயர் லாரி, 80 மூட்டை சிமெண்ட் ஏத்தலாம். ஆனா எங்க ஐயா காற்றால ஏத்திட்டு போற லாரி, 36 டயர், லென்த் அதிகம். எது சொல்லிக்கிட்டு இருக்க? லாரி லென்த் சொன்னேன். உனக்கு ஷார்ட்டா இருக்கு, இது டாடா. அப்பாவுக்கு லென்த்தா இருக்கு, உங்களுக்கே ஷார்ட்டா இருக்கு. நான் டாடாசி உள்ள ஒருத்தன் வருவேன், டே சைக்கிள். ஐயோ, அவனை நினைச்சாதான் எனக்கு உள்ளுக்கு கலக்குது. திருச்சி விஜி. சொல்லுங்க ராதா. ஒரு அருமையான டான்ஸ். உண்மையிலேயே நான் எத்தனையோ பேரை
கட்டி பிடிக்கும் போது அப்படியே கவுச்சி அடிக்கும். உங்க ஒரு ஆள்கிட்ட தான் அப்படியே மைதா மாவு வாட வருது. நல்லா போட்டுக்கிட்டு பிணைஞ்சிட்டு போக வேண்டியதானே. ஏன்னா நீங்க அப்போ சுமந்துக்கிட்டே இருக்கீங்க. ஆமாங்க, என்ன பண்றது, சுமக்கக்கூடிய சக்தி ஆண்டவனை கொடுத்துருக்கான், சுமந்துக்கிட்டு இருக்கேன். திறமையா நீங்க பாடுறீங்க, திறமையா பேசுறீங்க. பேசு. ஆனா ஒட்டுமொத்த என் தமிழன் என் சொந்தங்கள் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன நீங்க கேட்காத கேள்வி கேட்டீங்க. கேப்பண்டா, எனக்கு என்ன பயமா? உன் சேனலு, உன் ரசிகர், இவங்க முன்னதான் உன்னை அசிங்கப்படுத்தணும். பேசு. நல்ல ஆம்பளை என்கிட்ட ஒண்ணு பேசி ஜெயிச்சிரு, இல்ல என் கூட ஆடி ஜெயிச்சிரு, இல்ல என் கூட பாடி ஜெயிச்சிரு. கடைசியா சொன்னீங்களே பாடி, அது திஸ் நோ. இன்னைக்கு இந்த துணிமணி அழுத்து வரல அமைக்கிட்டு வரேன். ஐயா, நான் பள்ளி வச்சுட்டு வச்சிருக்கேனா? ஏய் ஒரிஜினல், நீ மத்த டான்ஸ் கார பிளேட் பார்த்து என்னட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பஸ்ல ஏறும்போது நான் கேஸ் போட மாட்டேன். உன்னை கேட்டாங்களா பத்த விளக்கத்தை ஊருக்குள்ள? என்ன மேடம், சிமெண்ட் மூட்டை மட்டும் தாலி இந்த முகரே பாரு. அந்த சிமெண்ட் மூட்டை சின்னதா இருந்தாலும் என்னடா ஏய் ஒரிஜினல் செக் பண்ணி இந்த நீ வேணா தூக்கி காமிக்க. சரி, நோ நோ. பயம் இருக்கணும். அது நோ. அந்த பயம் இருக்கணும். ஆனா தெரிஞ்சு விஜி, உன் அழகுல நான் மயந்திருக்கேன். எப்படியே இந்த மக்களை சிரிக்க வைக்கணும். நீ நானும் யாரு இதுல பெரிய ஆளு இல்ல. நம்ம திறமைக்கு மழை வருதா? அட ஏன் சிரிக்கிறீங்க? என்னாச்சு என்னாச்சு மேடம்? என்னாச்சு? ஏப்பா ஏப்பா நீ ஏன் சிரிக்கிறீங்க இப்படி? பாம்பு வருதுமா? இது விறகு, அது தூர்க்கட்டை. நல்லா இருக்கும், ரெண்டுக்கும் ஜோடி பொருத்தம். மூட்டை 20 வருஷம் வச்சாலே எரியாது. அந்த மூட்டை அதுக்கு மேல இருக்குது. உனக்கு என்னமோ கவே மூலந்தள்ள மாதிரி நடக்கிற. இது மூஞ்சிய பாருங்க, தைலா மாதிரியே. இதுல என்னென்ன விறகு இருக்குது? என்ன விறகு? நல்லா ஏங்க உங்க அடுப்புக்கு இந்த விறகு சரியா? அந்த விறகு பத்தாது, இந்த விறகே அட தள்ளி நில கையில தட்டுப்பட்டு தொலையுது. ஏங்க அவன் கீராடே குடிச்சிட்டீங்களா? ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு பெரிய உருவம் உங்களுக்கு பீத்துணி மாதிரி கிடக்குது, இதுல ஒண்ணுமே இல்ல, இதுல தட்டுப்படுது. அது எலும்பு முண்டை. என்ன அக்கான்னு பிறந்துட்ட மயிறு மாதிரி. நீ அக்கா குண்டியா போட்டு மேடையில நோன்ற மானகட்ட பையல போட்டுக்கிட்டு குண்டியா நோன்ற. என்ன எதை புடிச்சிட்டு கேக்குற? ஏண்டா ஆவின் பால் பாக்கெட்டே உடைக்க பாக்குறியே? ஏண்டா ஓனே மண்டை சார், விறகு இறக்கி வைங்க. இந்த பிள்ளை கட்டி பிடிக்கலாம். போன மேடையில இதனாலதான் உன் செப்பைய முறிச்சேன். எங்க ஏத்தி சைனா பம்பிட்டு அடிக்கிறேன் பாரு. ஆனா ஒண்ணு, நான் எத்தனையோ டான்ஸ் கட்டி பிடிச்சேன். இப்ப எல்லாமே அவத்தையும் பாக்குறேன். என்ன பண்றது? கட்டி பிடிக்க விடுறேன்னா சம்பளத்துல 300-400 சேர்த்து கேட்கிறேன். இங்க வா, அவனை வச்சுதான் நீ வந்திருக்க. முதல்ல அவன் தான் செய்யணும். அவன் செஞ்சது போக மிச்சத்தை நீ செய்யணும். இப்ப நீ செஞ்சது மிச்சத்தை கூட அவனுக்கு தர மாட்டேங்கிறியா? ஏங்க மாத்தி மாத்தி செஞ்சாலும் அவனுக்கு கொஞ்சம் விட்டு குடுறா. ப்ரோ, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட். ஆமா, நீ ஃபர்ஸ்ட் வா. உன் ஆயுசு முடிதா இல்லன்னு பார்த்தா அடுத்த ஆள் வரட்டும். ஏன்னா ஆளு நல்லா சகிலா மாதிரி இருக்கு. சகிலா மாதிரினா எப்படா இருக்குது? விட்டு கொடுக்க முடியாது, சீட்டு எழுதி போட்டு பாத்துக்கோ. மரமணி, சீட்டு வேண்டாம். கோயில போய் சாமியை கும்பிட்டு தொப்புல எச்ச தொட்டு வச்சுக்கோமா? வேணா, 1 ரூபாயை சுண்டி விட்டு பாப்போம். தலை விழுந்தா காலு உனக்கு. 1 ரூபாய் 2 பக்கமும் தனியா ஒட்டி வச்சிருப்பா. ஒத்துக்கிற முடியாது. நான் எனக்கு என்ன 2 ஆயுசு இதுல முடியணும்னு இருக்கு. சரி வாங்க. என்னங்க இந்த இருதல முனிய பாருங்க, அது மூஞ்சிய நல்லா பாருங்க. கச்சா கருவாடுக்கு தலை காய போட்டே மாதிரி இருக்கேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆளு சிறுசா இருந்தாலும் கச்சா கருவாடு தொண்டைக்கு நல்லது. ஆமா ஆமா, தொண்டைக்கு நல்லது. உங்க வீட்டு உங்களை மூடி மூடி இந்த ரேகையை அழிச்சு வச்சனா. யார் அதை அப்படி ஆரத்துல போட்டு தலையில அடிச்சுக்கிற? நீ வாயில வாய வச்சு செவனே இரு. ஏங்க சொல்லுங்க, எதை இந்த மக்களை சிரிக்க வைக்கிறாங்க? ஆமாங்க, எங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்து. என்ன உங்க கூட வாழ்க்கை சரியா? அப்புறம் எப்போ? அதானே, அது உங்க முகத்தை பார்த்தா மாட்டேன்னு சொன்னா உடனே புழுக்குன்னு வந்துடும். நீங்க தள்ளி பேசுங்க, அந்த ஓட்டைக்கு அதுக்கு சிறு சிறுன்னு வருது. எச்சி வயிற்ற புடுங்குன மாதிரி இருக்கும்.
மிரட்டி விட்டீங்களா? விழுந்துடா சூத்தரிச்சு போக முட்டாங்க. எது மேல ரெண்டு மிரட்டி விட்டாங்க நக்கி விட்டாங்க. பேச்ச பாத்தியா போக முருகா? உட்காந்தாங்க பரவாயில்ல, எங்க நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான் தெரியுமா? காத்தோடு காத்து ரசம். காத்தோடு காத்து போய் எப்படி உரைச்சேன்? காத்தோடு காத்த உரைச்ச பாடுட்டு விடு. மரத்தோடு மரம் உரைச்ச அப்படி கூட பாடு. ஆமா, ஏற்கனவே சூப்பர் சிங்கர்ல போய் ஜெயிச்சு வந்தவர். நீ சூப்பர் சிங்கர். இன்னைக்கு செவரொட்டி கொடலாம். தொடக்கறியா? மதுவுலொட்டியா? என்ன பாரு? ஒரு வார்த்தை சொல்லுச்சு. என்ன வார்த்தை? சுவாத்தியம். துண்டப்படும். டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் பெருசா போடும்னா பழைய போர் சாக்கு பைய கொண்டாந்து போடுங்க தலையில. டான்ஸாக நடிக்கும் திருச்சி விஜய் அவர்களுக்கு கே உன்னிப்பட்டி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். இங்கே பப்புனாக நடித்துக் கொண்டு நீ போறது இல்லாம ஊர்காரங்களை போட சொல்லு. சந்தேகப்படுவாங்க. அப்புறம் என்ன அதுக்கு எதை தண்டி வார்த்தை விழிச்சுக்கிட்டா உதறிட்டு போடும். பார்த்தீங்களா? உங்களுக்கு முன்னாடி மடுவில் கைவிக்கிறேன். இங்கே பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற மருதங்குடி வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்துல அவர் இல்லாம முதல் நாடகமே கிடையாது. போட்டுக்கிட்டு அழகு பெரியப்போ கொஞ்சம் பிறந்து தள்ளி படுத்திருக்கோம். சொல்ல உடனே நாட்டுல வேற கட்டி குளிக்க துண்டு இல்லாம முண்டமா குளிச்சுக்கிட்டு உனக்கு துண்ட கொண்டு போட்டா எரிச்ச மயிர் மயிர் மேனே சொல்ல உடனே மருதங்குடி என்ன ஜெயில் கைதி மாதிரி நிக்கிறானே என்னவா? என்ன தாயில கணேஷ் கோயில கைதானம்மா. சரி வா மருதமணி. வசனம் தெரியாம தான் நான் நிக்கிறேன். இருடா. எதுல விட்டேன்? பேரு ஓரின சேர்க்கையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு கண்ணாபசம் போல மாதிரி. மருதங்குடி வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்துல நகைச்சுவை நடிகர்னா நான் ரசித்த ஒரு கலைஞன். நான் வெளியிலே உட்காந்து சின்ன சிறு வயதிலேயே எங்க பிள்ளத்தி விழாக்குளத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் 4ஆம் பாகம் நடக்கும். எங்க ஐயா எங்க அப்பா எங்க குடும்பத்தோட நான் சின்ன குழந்தை. விவரம் தெரியும். ஆனா அவரை பார்த்து பார்த்து சிரிப்பேன். மருதங்குடி MC அழகு அவருடைய தவ புதல்வன். அதுக்கப்புறம் முகப்பாவனையில பாடி லாங்குவேஜ்ல சிரிக்க வைக்கிறதுன்னா அண்ணே மருதமணி அண்ணன் தான். கைதட்டலாம் எல்லாம். நல்ல மனுஷனுக்கு புள்ள பிறந்திருக்கு பாரு. பையன் நல்ல பையன் தான், பட் சுழி சரியில்லை. டான்ஸ் லைன் பண்ணவான்னு கேட்கிறேன். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகன் அவர் சார்பாக என் அன்பு தம்பி தோப்பூர் முருகனுடைய உதவியாளர் தோப்பூர் மிருதங்க சக்கரவர்த்தி இன்னைக்கு மதுரையில் நம்பர் 1ஆக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மருது அவருடைய தம்பி அவர்கள் இந்த யூடியூப் சேனல் முருகன் என் தம்பிக்காக இந்த தம்பி பெற்றுக் கொள்வார். பூராமே ஒரு 10 பேர் இருக்காங்க. நான் நினைச்ச காரியம் முடிஞ்சிருக்கு. சாரி மேடம், 200 சேர்த்து வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கிற போறேன். தம்பி ராதா, என்னப்பா எல்லா ஊருக்கும் போனோம் அந்த வெள்ளை வெள்ளையர்னு துண்டு எடுத்துட்டு போடுவாங்க. கட்டிட்டு குடிக்கவே முடியாது. ஏரியா அப்புறம் வெளியில தெரியும். இந்த வெள்ளை வெள்ளையர்னு துண்டு இன்னைக்குதான் கலர் துண்டு போட்டுக்காங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்திய முடிச்சுக்க. பொன்னாடியை போத்தி அப்படின்னு எங்களுக்கெல்லாம் மைத்த புனவனுக்கெல்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லிட்டேன். எனக்கு சீண்டு வர்ற எங்களுக்கெல்லாம் மொத்தமே தான் சொல்லிட்டோம். ஆரம்பிச்சிட்டீங்களா? வேப்பழுத்த தாண்ட மாட்டடா. அது
சும்மா விளையாட்டுக்கு தான் செய்ய. ஆமா அவன் விளையாட்டுக்கு செய்வா, நீ சீரியஸா செய்ய. பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தி பிளாக் கண்டு ஊரு பொதுமக்கள்னாலே முடிஞ்சு போச்சு. விழா கமிட்டி லைன் இழுத்தாலு தண்ணி குழாயில கப்பலிங் மாட்டினவே எல்லாத்துக்கும் எங்கள் அனைவருக்கும் பொன்னாடி அணிவித்து திறந்த மாட்டானா நீ சும்மா இருந்தா அண்ணே அந்த படத்தை என் செல்லுக்கு ஏத்தி அன்னைக்கு நீ வந்த இருள் ஹலோ ஹலோ சார் போயிடுவா அன்னைக்கு அப்படியே வரணும் வந்த இருள் அடிச்சு இன்னைக்கு விபூதி போட்டு திரும்பி வந்து என்ன மருதமணி, நான் வரேன்னு தெரிஞ்சாலே உனக்கு வயித்தால போகுது. ஏன் உன்னைய பார்த்தா உன்னை இருள் அடிக்குது இல்ல என்ன வயித்தால போகுது. அந்த பயம் இருக்கணும். இனிமே போட்டுக்கிட்டு பிணைவா மேடையில ஏன்னு கேளு. வந்துருச்சு விபூதி வாங்கிட்டு வந்து வையப்படி கோடாங்கிட்டேன். உன்னைய பார்த்தான்னு பயப்படவே கூடாது. அவர் நல்லா செஞ்சு கொடுத்தாரு. தெம்பா கம்பா நிக்க கம்பா போட்டுக்கிட்டு நீ பண்ணுன கம்பா நிக்கிற முகரைய பாரு. ஏய் மருதமணி, அன்னைக்கு கால் பண்ணும்போது சொன்ன கடல் உள் வாங்கிடுச்சுன்னு. அது உள்ள வாங்கிச்சு, நீங்க மனசு வச்சுட்டு வெளியே எடுத்து விட்டீங்கல்ல. நகைச்சுவை தானா? சீரியஸா நகைச்சுவை. இப்ப கொஞ்ச நேரத்துல உன் செப்பை இறக்கலைன்னு நன்றியை சொல்லலடா. குத்தால் விட மாட்டேன்றாரு. நான் என்ன சொல்றேன், இனிமே இவனை சேர்த்துக்காதங்கிறேன். நாங்க இன்னும் எழுதி அங்கே லெட்டர் அனுப்பியாச்சு. நெருப்பு வச்சு கொளுத்த பாத்தீங்களா? லண்டனுக்கே லெட்டர் அனுப்பியாச்சு. நாங்க ரெண்டு பேரும் எப்பயுமே பிரியறதில்லை. பொன்னாடி வண்டி கருப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் விழா கண்டர்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி எம்கேஆர் எம்கேஆர் அப்பயே சொல்லிட்டாங்க. மருதமணி அண்ணனுக்கு பொன்னாடி ஒத்து கௌரவப்படுத்திய உன்னிப்பட்டி கிராமத்தார்களுக்கு அவர் குடும்பத்தார் சார்பாக மருதமணி அசன மறந்துருச்சா? சொல்லு, அந்த வசனத்தை சொல்லு. ஆசைப்படுறாப்ல என்ன வசனம் அது? நான் கழுத்தை சொடக்கணும் உடைச்சு போய் கழுத்தை போய் கோழி மாதிரி ஒரு இதுக்கு எழுதுவா என்னடா? அட முதல்ல நீங்க அடிச்சுக்கிட்டு அப்புறம் என்ன கூப்பிட்டு மைசெட்டுக்காரங்க இப்படித்தானே பேசுவாங்க. ஏதாவது சொல்லுவாரு, என்னப்பா பேசுறீங்க அன்னைக்கு கேட்பாங்க. நானும் வேணும் சொல்ல முடியாது. புரிஞ்சுன்னா கூட்டம் நம்ம நாடகத்தை பார்க்க வராதுடா. தெரியும், சொல்லுவேன். என்னைய பேசுறதும் புரியக்கூடாது, நம்ம பாடுறதும் புரியக்கூடாது. புரிஞ்சுச்சுன்னா அடுத்த வந்து நம்ம ஒரு குஞ்சு கூட தேடாதுன்னு சொல்லுவேன். பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும் சொல்லுங்க மச்சான். பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், என்ன வேணும் சொல்லுங்க மச்சான். பக்கத்துல வந்து நில்லுங்க மச்சான், சிரிச்சு விஷய பாருங்க மச்சான். நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. ரியடியோ ரியடியோ ரியடியோ. மறந்தக்கூடிய அழகு சூத்துவத்தி எந்திரிச்சு தானே. சாரி ப்ரோ, கம்பு கூட்டுல வேறு வருது. நான் தான் கை கொடுத்தேன் உடைய தூக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் தான் வந்து பிச்சை பார்ப்பேன். பவுன்சர் எங்கே போகுது, ஸ்பின் போடலாமா, பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சான்னு பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வந்து தூசுறா முறையில உன் கண்ணு முத்தியா முறையில என் கண்ணு மாதிரி இருக்கும். நீ வந்து கிழிச்சு கேப்பை நட்டுருவ. நேரம் வந்தாச்சு, திருச்சி விஜி வந்தாச்சு. பியடையோ பியடையோ பியடையோ. நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. ஐயோ பியடையோ பியடையோ.
பார்ப்போம். வெள்ளுக்கெல்லாரும் அப்படி பாத்துட்டு போறாரு. ஐயா இவன் மேல ஒரு கணேஷ் போல கேஸ் வெள்ளுக்கெல்லாரும் மிலுமி கண்ணு முள்ளாரோ என்ன பண்ணாலும் வாசிப்பீங்களா? என்ன பாருங்க அதுக்கு வேற என்னமோ வெள்ளக்கல்லாரு கல்லுக்குள்ள நம்மளுக்கு கேட்டதே இல்லையே. நீர வந்தாச்சு அதான் உருதுல பாடுறேன். வெள்ளக்கல்லாரோ மிலுத்து சாலம் எல்லாரோ தியடுலோ இலதுலோ இலதுலோ மெல்ல 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 கலக்கா சில்ல 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 கலக்கா நீங்க வந்தவனே அந்த மனத்தையில வந்து உணர்ச்சி எடுத்துருச்சு மருதமணி நம்மளுக்கு பழக்கமா பார்த்து 2 பேருமா சேர்ந்து சரி நீங்க இவ்வளவு பண்ணுங்க. நீ எதுக்குள்ள கை அது புடிச்சு புடிச்சு புடி குஞ்சா போயிருச்சு. என்ன 2 கிலோ ஒண்ணா காணா கழட்டி வச்சுட்டியா தூக்க வச்சு செஞ்சது சாரி போய் கையை கழுவிட்டோம் போ. கச்சா என்ன முட்டை பாட்டு தாண்டா வந்ததுக்கு உட்காந்து கேட்டு போவோம் கச்சா பாட்டு தாண்டா நம்மள மாதிரி என்ன பாட்டு கஜா கஜாங்கிற? கஜா வராண்டா கஜா வராண்டா 2 கண்ணு தீப்பிடிக்க கஜா வராண்டா கிட்னி போயிட போகுது. என்னாச்சுனே அங்கே கால் வந்துச்சா சொன்னேன்னா காலில் உளுந்த விட வாங்கி தர மாட்டேன். மருதமணி வலிக்கல நிஜமா? கால அங்க பட்டுச்சே நான் பார்த்தனே இல்லையா? அப்படியா? காலையில சம்பளம் வேணுமா வேண்டாமாமா? ஐயோ முந்தானே முடிச்சுக்காரி இவன் முழுசாப்பா வந்த புள்ள முந்தானே முடிச்சுக்காரி முழுசாக வந்த புள்ள என்னடா மருதங்குடி கம்மாயில தூண்டி ஓட்டு மெதப்பு கட்டைய பார்த்தேன் மாதிரி இப்படி இப்படி பாக்குறேன். என்னடா மருதமணி என்ன பண்ணக்கூடாத உருளைக்கிழங்கு மேல ஆசையா போச்சு. இத பார்த்து உருளைக்கிழங்குங்கிற உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா? தண்ணி பழம் எங்க போறேன் ஆடி தொல. இந்த மாதிரி பொம்பளை அவன் பார்த்தது இல்ல. சரி சரி நான் பார்த்ததும்ல இல்ல பொம்பளை அப்படின்னு உருளைக்கிழங்கு எங்க போறேன் ஐயோ நீ வாங்குற காசுக்கு உனக்கு இது தேவையா மருதமணி?
பொட்டி கிடந்தது இப்பதான் வீட்டுக்கு மேல குளிச்சுட்டு தான் போக மாட்டேங்குது கருமம். தண்ணி நின்று பேசுற எச்சி புரிச்சு புரிச்சுன்னு வந்துச்சு. நல்லா படுத்தேன் பாருங்க இருந்தாலும் ஸ்டார்ட் ஆகி விட்டுறேன். ஏற்கனவே காரிய வீட்டில் ஒரு சாப் கடை வச்சிருக்கேன். உள்ள வாடவும் கையை ஒடிக்கலையே நான். காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி உள்ள காட்டு ரோசா காட்டு ரோஜா காட்டு ரோஜா காட்டு முள்ள காட்டு ரோஜா ராதா வடியுது தொடச்சுக்கோ. அப்படி மாத்திரை வாங்கிட்டு வருவா மாத்திரை கொஞ்சம் நல்லா தெம்பா இருக்கும். மெடிக்கல் வர இருக்காது. நான் போய் திறந்து கள்ளிக்குள்ள திறந்து கூட வாங்கிட்டு வரேன். நீ மாத்திரை போட்டுதான் போவியா? இல்ல உடம்புக்கு முடியல இல்ல நான் போறதே இல்லையே. கேட்டாலே ஒரு கேள்வி நீ ஆண்டுகிட்டு தொங்குற மாதிரி ஒன்னேதான் கேட்ட முன்ன முண்டா. என்னைய கேட்டதுப்பா என்னைய வெளியானவன எத்தனை பேர் கேட்டான்னா செத்த வம்பு மேல எத்தனை பேர் ஏறினாண்டா செயல்பாடு வந்துச்சுன்னா பாம்பு செத்து போச்சு. மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே. நெருங்கவே விட மாட்டேங்கிறீ ராதா, பாவம் இல்லையா? பக்கத்துலயாவது போய்க்கிறேன். எனக்கு கிடைக்காது, நான் யாரையும் கிடைக்கல. நகிட்டு ஐய நாளைக்கு கட் பண்ணி நம்ம 2 பேர் மட்டும் செய்வோம். பூம்பாவா என்னடா பாடுற? வாயில அறுத்து ஒட்ட வைக்க என்ன பேசுற? அவனாவது கொஞ்சம் பரவாயில்லையாட்டு இருக்க. என்ன வாயில வச்சுக்கிட்டே வரியா ஊர்ல இருந்து? அம்பிள் அம்பிள் புன்னகையா மவல் மவல். ஒரு கிழவனை கொண்டே விட்டியா? எப்ப? 19 வருஷம் கூட்டு போய் 18 வருஷம் கூட்டு போயிருக்காரு. சரி, ரொம்ப பிடிக்குமா? யார் ராதாவையா? ஆமா. சரி, என்னைக்கு நாடக உலகத்துக்கு வந்தானா அன்னையில இருந்து தம்பி கிராமத்துல சொல்லிடுவாராம், என்னன்னு யாருன்னாலும் போட்டுக்கங்க பப்புனுக்கு வந்து தம்பி ராதாதே வரணும். சரி அப்படின்னு கூட்டு போயிருக்காரு. கூட்டு போனா இதே மாதிரி பாடி இருக்கான். ஓஹோ, அவருக்கு புரியவே இல்லை. ஏன் தமிழ் தானே பண்ணா? என்ன இப்ப என்ன பாட்டு பண்ண தெரிஞ்சா? அதானே பூம்பாவா. அந்த அதுக்கு பின்னாடி என்ன பண்ணானே இப்படி பாருனா யாருக்கு புரியும்? அவரும் ஒரு வருஷமா மாத்தி மாத்தி சரி சரி போன வருஷம் பாடினது புரியல, இந்த வருஷமாவது எப்படியாவது கேட்டுருவான் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமா மாத்தி மாத்தி கொண்டு போயிருக்காரு. எப்பயுமே புரியல. அதே பாட்டு ஜாதகத்துல பேரு ஜாதகத்துல இன்னும் 1 வருஷம் தாப்பா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாடம் பேச வரும்போது சொல்லியிருக்காரு, தம்பி ராதா 18 வருஷம் சொல்லாதான் இன்னைக்கு நான் உட சொல்றேன். என்னது 18 வருஷம் நீ பாடின பாட்டு எனக்கு புரியவே இல்லை. கடவுளே, இந்த வருஷம் என் ஆத்மா சாந்தி அடையுன்னு சொன்னா இந்த வருஷமாவது புரியுற மாதிரி பாடுறான்னு சொல்லி கூட்டு போயிருக்காரு. என்ன பண்ணாப்ல? இப்பயும் அப்படித்தான் போய் பாடி இருக்காயா? வாயில வசம்ப வச்சுட்டேன். நாடகமே முடியல, செத்து போயிட்டாரு. ஆனா பாவி ஒரு உயிரைய கொண்டிருக்க அந்த மாதிரி இருக்கவங்கள கொன்றாத உயிர் மாதிரி பாடு. அங்க பாரு நெசந்தான ஆல்ரவுண்ட் பாரு. அவருக்கு சரி அவர் வந்துட்டாரு. கடலக்குள்ளே ஓரத்தினே சோழக்குள்ளே ஓரத்தினே பண்ண பண்ண சீசாவிலே கடல கொள்ள ஓரத்துல சோழ கொள்ள ஓரத்துல வண்ணவன சீசாவில 3வது அடிச்சு போயிட்டான். ஒரு அடியவே இன்னும் முடிக்கல. அவர் கலக்கல் மன்னன்.
சேர்ந்துச்சுதான் சேரலையோ ரெண்டுலையும் சேர்ந்துச்சோதான் சேரலையோ அதுலதான் கடலுக்குள்ள ஓரத்துல ஆமா சோளக்குள்ள ஓரத்துல என்ன சேர்ந்துச்சு சேர்ந்தது போய் என்னது இன்னைக்கு போல்ட்டு நட்டும் சேர்ந்துச்சுதான் சேரலையோ அந்த தண்ணி டேங்கில உள்ள ஓசுக்குள்ள எத்தனை ஊர்ல ஏமாத்திருக்காது என்ன பேச மெடலோ கள்ள மேருளவு மெடலாகு வந்தாலவு என்ன பண்ணானா பார்த்து நிக்கிறியா மருதமணி ராதா செஞ்சுட்டாப்ல நீ செய்யி அவன் செஞ்சு மாத்த புரியுங்க அவன் நீ செஞ்சியா நானே ஒத்துக்கிறேன் ஏய் காலை தூக்கிட்டாப்ல பாத்தியா இல்லையா நீ என்ன பண்ணுவ அவனை பத்தி எனக்கு தெரியும் நல்லாவே தெரியும் எப்பயும் செய்யவே மாட்டான் சரி அவன் தான் நல்லா செய்யல நீ நல்லா செய்வியா அவன் விட மாட்டானே அவன் விட மாட்டானே நீ தான் முட்டி மோதி உள்ள நுழையணும் நான் பூரா வேலை வெட்டிக்கு போற ஆளுங்க மண் அடிக்க போகணும் அது மண்ணை ஓட்ட முடியாது மஞ்சள் பையில அள்ளிட்டு போகணும்னு பிடிச்சிருக்கேன் சிவசமாதி அடைஞ்சிரு நீங்க வாங்க ஏங்க இது உடம்புல இருக்க எல்லாமே சொந்த பொருள் நான் அவுத்தா காட்ட முடியும் உடம்புல போய் அப்புறம் எல்லாம் சொந்தம் இல்லாம வாடகைக்கெல்லாம் இல்லை இப்படி பார்க்கும்போது எனக்கு குறுத்துது அதை கேட்டேன் சரி விடு இன்னும் வேற என்னடா கேட்கட்டும் ஏய் பக்கத்துல உனக்கு பேச்சு வருமா எங்க நின்று அவனுக்கு பேச முடியாதா ஓட்டு அணைச்சிக்கிட்டு தான் பேசுவியா உங்க ரெண்டு மோரையும் பார்த்தா ரொமான்ஸ் அப்படிதான்டா வரும் நல்லா அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க பொம்பளை வாடகை இப்படி இந்த ஆண்டிய சிச்சி அட கெளட்டு போயில லேசா அந்த உளுந்தங்கரை தள்ளி விடு அதாச்சும் பெல்ட்டை லூஸ் பண்ணி விட்டுறேன் கிரைண்டர் ஓட்டி விடுறாங்க ஏய் சும்மாலாம் போக மாட்டேன் ஒரு 120 லட்சம் வை எப்போ என்னடா வர வர மாமா மாதிரி ஆயிட்ட மருதமணி சொன்னாதான் வருவேன் மேட்ல தள்ளி விடுறேன் வண்டிய அப்பாடா தள்ளி விட்டாச்சு பெல்ட் லூஸ் ஆகி கிரிச்சு பிடிச்சா சத்தம் வருதா சரி உன் குழந்தை சுத்தாது ஆமா ஒரு டெய்லி 400 குடி ஆட்டி தானே கொடுக்குறாரு உடம்பு மொட்டு முண்டை பேசிடுறீங்கன்னா அப்புறம் கடும் யாராச்சும் ஒருத்தர் செய்யுங்க நீங்க வாங்க மேடம் நீ ரொம்ப அவசரப்படாத பஸ்ல ஏறணும்னு சீட்டு கிடைச்சிருது அதனால சுத்தி பத்தி பார்க்க வேணாமா அடுத்த ஸ்டாப் வந்தா தானே எந்திரிச்சு போவாங்க இருங்க ஏங்க தொப்புள் இல்லையா சரி அவுக்கு அது ஏர்ல அடிச்சு போகும் அப்படியே இருங்க குசன் மெத்த போய் அவன் 1 லட்சம் வாங்குறேன் ஒன்னே கூப்பிட ஏங்க நான் மட்டும் போதுமா போஸ்ட் மரத்தை தூக்கிட்டு உங்க விருப்பம் நீ நல்லா செய்யணும்னா அதை எடுத்துக்கலாம் இல்ல ஏசி போஸ்ட் மரம் கரண்ட் இழுக்க போறியா மண்டையில எவ்வளோ ஒரு வாடை மண்டையில மட்டும் தானே ஏன் நீ ஒரு மயிர் நக்க வேணாம் நீ போ ஏங்க நான் முதல்ல வரும்போது ஊர் வாங்கிட்டு வருவா எதுக்கு போட்டு நக்கவா ஊரை வாங்கிட்டு போல பெரிய பழமா வாங்கிட்டு வேற வழி இல்லைன்னா சாப்பிட்டு நசிக்கும் மருதமணி உனக்கு அது தேவையில்லாத
இந்த தொகுதியில முடிச்சு நீ மாதம் ஆயிட்டா கருப்பு அடிச்சு பிடிச்சு பேசாம இங்க வாங்க. கட்டி பிடிப்பேன். வாங்க, தினமும் ஓடுற பஸ் அதே ரூட்ல தானே ஓடும். மாத்தி போனா வேணா ஏறுவானா? வாங்க மேடம், அதே ரோடு தான். வாங்க. இந்த குச்சிக்கார பைய செய்ய விட மாட்டேன். அண்ணே கொஞ்ச நேரம் நான் குளிர் காயினேன், நீ குப்புறப்படுத்து காய். முத கிழிஞ்ச பேண்ட போய் மூட்டு. என்ன செய்யறதுன்னே இப்ப மறந்துருச்சுங்க. என்னமே செய்ய மாட்டேன், என்னமே செய்ய மாட்டேன். என் தலையெழுத்து அதை வர நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ என்ன செஞ்சிருக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடிச்சுக்க. ஐயா காமத்துற ஐயா, என் மேல ஒரு கேஸ் போடுங்க. கொண்டு கூட ஏய், எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? ஒரு பொறுமை அதை பத்தி பேச வேண்டிய நானே செவனின்னு இருக்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு நீங்க ஏன் போட்டு அடிச்சுக்கிறீங்க? எங்க போட்டு தொடச்சுக்கிட்டு போ. நல்ல மழை வரண்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க நைட்டி போட்டு வாங்க. கசகசப்பு வேணும். லவ் பண்றேன் பூரா இப்படித்தான் பேசுறேன். லவ் பண்றதுக்காக அவங்க ஐஸ் வைக்கிறதுக்காக நீ எச்சு துப்புனா நான் அது வெளியே துப்பவே விட மாட்டேன் அப்படின்னு நக்க வேண்டியேன். எச்சையா சட்டியவா? அன்னைக்கு அப்ப சொல்லுவேன், அண்ணன் அந்த கல்யாணம் முடிஞ்சிருச்சு, சரி தனியனே அங்க தள்ளி உட்காரு. 3ஆம் நாள் தான் சொல்லிருக்கியா, முடியாம போயிடும். அவங்க சொல்றது இவனு சொல்லுவானா, அந்த அம்மா வேலையை நான் பிரஸ்ல நோட்டீஸ் அடிக்கிறேன். அண்ணே முத இப்படித்தானே உடனே மாடு பத்தின ரேஸ்ல ஜெயிக்காதுடா. பழக்க ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்க. நீ செஞ்சு காமிக்கிறியா? மருதமுள்ள உங்க அப்பத்த சுடுகாட்டுல படுத்து கிடப்பா, அவள்கிட்ட போய் நெஞ்சலம்ப பிடிங்கி வாத்தியார. நீ வாமா. 5 தடவை போட்டு பணஞ்சிட்டேன். நீ கணக்குல கணக்கா இருக்க. என்ன தொடர்றேன்னு எனக்கு தெரியாதா? எத்தனை வட்டம் கட்டி கொடுத்தா அத்தனை வட்டம் காசு வாங்க. நீ எவ்வளவு முதல்ல உள்ள சம்பளத்தை அவரே கொடுத்து மேஸ்திரி எல்லாத்தையும் ஏற்றிட்டு பண்றாரு பயிர். ரேட் பேசிட்டேன் முதல்லயா. ஐ லவ் யூ. என்ன இந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியலண்ணே. ஐ லவ் யூ என்னது? காதுல விடுறானா? ஆமா, முதல்ல உள்ள விட்டாலே ஒழுங்கா விட மாட்டேங்கிறீ. காதல் பண்றானா? எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன்? காதல பண்ணும் போதே எல்லாரும் பைக் ஏற நிக்கணும்னு யோசிச்சுக்கோங்க. எனக்கு தெரியுமே எல்லாமே. இங்க வந்திருக்க ஆளு பூரா வெளியூர் ஆளுதான் அதிகம். யாரும் போக மாட்டாங்க. கட்டான கட்டழகி கனிவான பெற்றழகி, கட்டான கட்டழகி கனிவான பெற்றழகி, தாட சொல்ல பாக்குறையே நங்கம்மா, உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா, உன் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. கட்டான கட்டழகி கனிவான பெற்றழகி, மூக்குளையும் திருச்சி விஜி, மூக்குளைய வெள்ளக்கல்லு, மூக்க சுத்தி பச்சை கல்லு. காக்கா மாதிரி இருக்கு உமாயே. குழந்தைக்கு பால் வேணுமா? இந்த 1 ரூபா கிலோ நடக்குவாரு. பிச்சைக்கார பையில தூக்கி வச்சிருக்க மேல. மூக்குல எவள்ள கண்ணு, மூக்கா சுத்தி பச்சை கல்லு, ஆசாரி செஞ்சகல்ல பொண்ணம்மா, ராதவால வட்டம் போடுறம்மா சொல்லமா சொல்லமா, என்னால வட்டம் போடுறம்மா சொல்லமா சொல்லமா. கட்டான கட்டழகி கனிவான பெற்றழகி, நாடகத்துக்கு நானும்
சொக்கினா பேசுனத சொல்லாய் ரெண்டு பேரும் சொக்கினா பேசுனத சொல்லாய் கட்டான கட்டளையே அதிசய நேரத்தில அண்ணமே உன்னை எண்ணி அத்தங்கட போய் வந்தேன் அங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா கட்டான கட்டளையே கனிவான பேச்சலையே மேலமசி வீதியில மீனாட்சி கோவிலில மேலமசி வீதியிலே மீனாட்சி கோவிலிலே தாலி உன்னை கட்ட போறேன் பொன்னம்மா உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா காரிய வாசத்துக்குரிய சின்ன பேராளி பூ வியாபாரி எல் முருகன் சார்பாக MKR அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 நன்கொடை அளித்த சின்ன பேராளி பூ வியாபாரி எல் முருகன் அவர்களுக்கு நன்றி வணக்கம். உங்களை பார்த்தது எனக்கு காதல் வந்துருச்சு. எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? ராதாகிருஷ்ணன், வரதமணியும் விஜி 3 பேரும் இணைந்து இன்பமே